வணக்கம். நானாக இருத்தல் அல்லது உரிமையோடு இருத்தல் அல்லது இயல்பாக இருத்தல். இனி நம்ம பேச போகிறது இருத்தலையே உரிமையோடு இயல்பாக இருத்தல். எது நான் உரிமையோடு இருக்கிறது? உரிமையோடு இருக்கிறதுனா என்ன, அல்லது இயல்போடு இருக்கிறதுனா என்ன? எல்லாம் ஒன்று தான். நான் என் முழு சுதந்திரத்தோடு இருக்கிறது அல்லது உரிமையோடு இருக்கிறது அல்லது என் இயல்பாக இருக்கிறது. வேறு இல்லை, மூணும் ஒன்று தான். சுதந்திரம் அல்லது இயல்பு அல்லது உரிமை. ஏன் இந்த நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம்? ஏன் இது கேள்வியாக மாறிச்சு? நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளாக இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற நாம அப்படி இல்லை, நாமளாக இல்லை. யாரோட பிரதிபலிப்பாவோ நம்ம இருக்கிறோம், யாரோட பிரதிபலிப்பாவோ இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக ஒரு பாட்டு சொல்லுவோம். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, நல்ல மனிதரும் வஞ்சகர் உறவால் தீயவராவதுண்டு. தண்ணி மேலே இருக்கிற வரைக்கும் என்ன இல்லை, கலர் இல்லை. கீழே வந்துன்னு வச்சிங்களேன், செம்புல பெயல் நீர் போல் அப்படின்வாங்க. செம்மண்ணில் கலந்துச்சுன்னா அந்த கலர் மாறவே மாறாது. கட்சி வரைக்கும் அப்படியே தான். கட்சி வரைக்கும் என்ன ஆகிடும், இல்லை கரிசல் மண்ணில் வந்தால் கருப்பாயிடும். உப்பு இருக்கிற இடத்துல வந்துச்சுன்னா தண்ணி சுவை உப்பாக மாறிடும். மேலே இருக்கிற வரைக்கும் தண்ணி எப்படி இருந்தது, ஆனால் உள்ளே போய் பட்ட உடனே. அப்படி நாம் எல்லாருமே நம் சுய அடையாளங்களை, சுய உரிமையை அல்லது நம்ம இயல்பை மறந்த நிலையில் தான் இருக்கிறோம். நாம் எல்லாருமே. நாங்கள்லாம் அப்படி இல்லை சார், நாங்கள் கரெக்டாகிறோன்னா நீங்கள் வேணாம். நான் முதல்ல சொல்லிட்டேன், என் சேனல் வந்து ரொம்ப வித்தியாசமானது, பைத்தியம் ஒன்று பேசினுக்குது, நீங்கள் தயவு செய்து வராதீங்க. என்ன சொல்லிட்டேன்? ஆமாம், எனக்கு செம்ம பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது, செம்ம போதை, சரக்கஸ் தான் பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணாதீங்க, இந்த சேனல் உள்ள டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா. இதெல்லாம் புரிஞ்சிச்சா? அதனால் என்ன பண்ணுறது, தயவுசெய்து போயிட்டு சொன்ன பேர் தான் ஒரு 14,000 பேர் ஆகிட்டாங்க. 12,000 பேர் 2,000 பேர் கூப்பிட்டாங்க. இன்னும் இப்போ சொல்லி வச்சு ஒரு 50,000 ஆகுமான்னு பார்க்குறேன் இந்த வருஷத்துக்குள்ளே. டார்கெட்டாக தான் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 50,000 பேர் சப்ஸ்கிரைபர் ஆகிடுவாங்களா, இன்னும் ஒரு 10 இடத்துல ஒரு சத்சங்கம் நடத்துவோமா அப்படின்றது தான் நோக்கம். இயல்பு அல்லது உரிமை. பாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டால், இயல்பு அப்படின்னு சொன்னால் உனக்கு யாரும் எதுவும் கத்தர வேண்டியதே இல்லை. உன் இயல்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை, யாரும் கத்தர வேண்டியதே இல்லை. பூனை பிறந்தது, வளருது, ஆட்டோமேட்டிக்காக மழை வந்தவுடனே போய் மண்ணை பறிக்குது, பேழுது, மூடுது. எவ்வளோ ஒரு ஒழுக்கம் இல்லை, பெரிய ஒழுக்கத்தின் உச்சம் பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மழை வரும்போதெல்லாம் அதுக்கு காலுக்கு ஊரில் எடுக்கும். மழை வரும்போதெல்லாம் அது காலுக்கு என்ன பண்ணால் ஊரில் எடுக்கும். கால் ஊரில் எடுத்தது சொல்லி அதான் மனம் சீராக போக முடியும் அதால். அதனால் அந்த ஊரில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும், அதே என்ன பண்ணணும், பண்ணி மண் எடுத்துச்சு என்ன பண்ணணும், அது திரும்ப அதை ஒன்று திரும்பி பெயிண்ட்டு என்ன பண்ணுறோம், மூடுறோம். யாருன்னா கற்றுக் கொடுத்தாங்களா? எங்கன்னா போய் வாத்தியர்கிட்ட கற்றுக்கிச்சா? நம்மலாம் பூனை காலில் மண்ணை பறிச்சுட்டு பெயிண்ட்டு மூட்டு வரணும், எதனா பூனை பாடம் நத்துச்சா? நத்தலை. ஆனால் அப்படி செய்யுது. எறும்பு போயின்னுக்குது, நம்ம நடுவில் ஏதோ ஒரு குச்சி வைக்கிறோம், அது மாட்டு விடாமுயற்சி செஞ்சுனே இருக்குது. அதுக்கு யாரா பாடம் சொல்லி கொடுத்தாச்சாங்களா எப்போவுமே முயற்சி செஞ்சுனே இருந்துட்டு? இல்லவே இல்லை. ஒரு முயல் வளருது, ஒரு ஆணோட புணருது, குட்டி போடுது, பாதுகாப்பான இடத்துல போய் வைக்குது. பால் கொடுக்கறதுக்கு படுத்துன்னு காலை விரித்து காட்டுது. ஒரு 6 காம்பு இருக்குது அதுக்கு, எல்லாம் குடிக்கணுமே அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது, அது எங்கன்னா கற்றுக்கிச்சா இதெல்லாம்? ஏன்னா யாருன்னா கற்றுக் கொடுத்தாங்களா? யாருன்னா புக்கு வேதங்கள்லாம் செய்யுது, ரிக்கு, ஆஜூர், சாமம், அதர்வனம், இல்லை பைபிள், குரான் இதுங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து பண்ணா இதெல்லாம்? அதுதான் இயல்பு. அப்போ நமக்கு வந்து இயல்பாகவே நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னா சந்தேகம் இருக்குதா? உங்கள் இயல்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறாங்க? எதை கற்றுப்பிடிக்க முடியாத அளவுக்கு? எது உன் இயல்போ அதை நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நீ எங்கே மறந்துட்ட, எதை மறந்துட்டேன்னா உன் இயல்பையே மறந்துட்ட. யாரோட இயல்பை? உன்னோட இயல்பை நீ மறந்துட்ட. இது ஒரு பக்கம். இது எப்படி உரிமை நிலையை நாட்டுறது? உன் இயல்புக்கு உரிமையா? யாருன்னா சுதந்திரம் தரணுமா? ஃபுல்லாக மொசைக் டைல்ஸ் போட்டு ஃபுல்லாக
போட்டு நல்லா அடிச்சுட்டா, அந்த பூனை அடிச்சிட்டா, இப்போ அதுக்கு மலம் வருது, என்ன பண்ணோம்? ஆனால் அதே மாதிரி காலை பண்ணோம், டைல்ஸை பிச்சிக்க முடியாது, ஆனால் அது என்ன பண்ணோம்? மலம் கழிக்கும். மோது பக்கம் மூடுறதுக்கு ட்ரை பண்ணோம், அப்படி இப்படி பண்ணோம், நாத்தடிக்குது, அது பிடிக்காது, அது மூடணும், அதுக்கு மூட முடியாது, சுற்றி சுற்றி பண்ணிட்டு வெறுப்பாயிட்டு டயர்டாகி போயிடும். எவ்வளோ நாள்? ஒரு கொஞ்சம் காலத்துக்கு. அதுக்காலமாக பண்ணாலும் இது பண்ணாலும் வேலைக்கு அவளுக்கு கம்முன்னு போயிட ஆரம்பிச்சிடும். ஆனால் அது குட்டி அப்படி இருக்காது. இப்போ அந்த குட்டியை நீங்கள் எதுவுமே வெளியே எங்கன்னா வைக்கிறீங்க, ஏன்? ஊரில் எடுக்கிறதுன்றது அதுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஊரில் எடுக்கிறதுன்றது அதுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. புளியை என்ன தான் பழக்கி சிங்கமாக இதுவாக பண்ணியிருந்தாலும் அங்கே ஜூலேருந்து ஒன்று தப்பிச்சு போயிடுச்சு, தெத்தியே விட்டாங்க ஒன்று. அதான் உண்மையிலே புலி. ஜூலியே ட்ரெயின்டு புலியே ஒத்துழைக்காமல் போயிடுது, வெறுப்பாகுது அதுக்கும். என்னைக்குன்னா ஒரு நாள் அது வெறுப்பாயிடுச்சுன்னா, நீ எப்போல்லாம் கோவப்படுறியோ அப்போல்லாம் நீ இயல்புக்கு திரும்புகிற. நீ எப்போ கோவப்படுறியோ அப்போ தான் நீ எங்கே திரும்புகிற? உன் இயல்புக்கு. அப்போ தான் உனக்கு வந்து பீப்புளெலாம் விரிஞ்சிடும், கண் இமைக்க மாட்டேன். எப்படியா அப்போ எல்லாம் பார்த்தா என்னடா திட்டினா, ரொம்ப உங்களை வெட்டண்டா, உன்னை குத்துறண்டா, கண் இப்படியே தான் வச்சுப்பேன், கண்ணு இப்படியே வச்சுப்பேன். அவனை பார்த்து அப்படி பேசுவேன், அதுலேயே அவன் பயந்துருவான். நீ வெட்ட வேணா, குத்த வேணா, பார்க்க வேணா, எதுவும் நான் பார்ப்பேன், திட்டுவேன், பண்ணுவேன். சனி திட்டுவான், அவன் பார்த்தா திட்டுவானே பயப்படுவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு இயல்பான மனிதனை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஒரு இயல்பான மனிதனை பார்த்தா எல்லாருக்கும் என்ன வந்துடும்? பயம் வந்துடும். இப்போ நான் பயப்படாமல் இருக்கணும். அந்த 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 இயல்பான மனிதன் என்ன செய்யணும்? டிஸ்டர்ப் பண்ணிடணும். அவன் நிறைய கற்று குத்து அதை இதை பண்ணிட்டான்னா ஆகிடுவான், சாந்த சொருபி ஆகிடுவான். அவனை என்ன பண்ணிடலாம்? நம்ம அவனை பார்த்து நம்ம பயப்படுவானா? யாரை பார்த்து? ஒரு இயல்பான மனிதனை பார்த்து நான் என்னென்னா வேணா, இயல்பான மனிதன் அச்சத்துக்குரியவனாகவே கருதப்படுகிறான், நினைக்கிறாங்க. இட்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே தான் காமம் இருக்குதுன்னே சொல்லிட்டான் உளவியல் அறிஞன் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதில் தான் அங்கே தான் நீங்கள் என்ன மாதிரியானாலும் சுதந்திரமாக பேசுகிறீங்க, சுதந்திரமாக முணுகுறீங்க அப்படின்லாம் சொல்கிறான். முணுகல் சத்தெல்லாம் கேட்குறது, சுதந்திரமாக பேசுறதெல்லாம் அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். தாம்பத்தியம் தான் அவங்களுக்கு வந்து இறைவனத்தில் எட்டு போய் உடனே ஒருத்தன் வர சொல்லிட்டான். இயல்பு இயல்பாக இருக்கிற இடம் அங்கன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே கூட நீங்கள் இயல்பாக இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அங்கே கூட நீங்கள் எப்படி இல்லை? இயல்பாக தான் இல்லை. உங்களுக்கு யாரும் அதெல்லாம் பேசலை, உங்களுக்கு அதனால் அது எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் நீங்கள் புக்கு பார்த்து தான் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அங்கேனா பார்த்து தான் கற்றுக்குறீங்க. நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் உங்களை கற்றுக்கிட்டே இல்லை. யாரை பார்த்து யார் கற்றுக்கிட்டே இல்லை, உங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டே இல்லை. ஆனால் வலிகள் உங்களுக்கு கற்றுறது. வலி உங்களுக்கு ஒரு முட்டி வலி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கணக்காக வைப்பீங்க. அதுதான் உங்கள் இயல்பு. எப்போவுமே நீங்கள் அப்படி நடக்கலாம். என்னென்ன நடக்க கற்றுக் கொடுத்துட்டான், ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு காலை குதிகாலை தூக்கிட்டான், இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருது. அது ரஃப்பான தோல் போட்டு உங்களுக்கு செருப்பு போட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, முட்டி வலி வருது. தரை எப்போவுமே ஸ்ட்ராங்கான தரையிலே நடக்கிறீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருது. இப்போ முட்டி வலி வர்றதுக்கு காரணம் வயசாகிடுச்சு, இல்லை நோய் ஆகிடுச்சு, இல்லை உள்ள முட்டி தேஞ்சிச்சுன்றான். விஷயம் வெளியோ உள்ள இல்லை, விஷயம் வெளியோ. 60 வயசில் வேட்டையாட வேண்டிய ஒரு மனிதன் சாப்பிட்டா ஆகணுன்ற பட்சத்தில் வேட்டையாடுவானா ஆட மாட்டானா? 15 வயசில் ஒரு புலி வேட்டையாடுதா இல்லையா? வயசாகிடுச்சு, இனிமேல் பண்ண நான் வேட்டையாட மாட்டேன், உட்காந்து போய் யாருன்னா அஷ்டம் வந்து கொடுங்க, யாருன்னா கவனிப்பாங்க? அதை முடியாது. பாரு, விலங்குகள் எல்லாம் கடைசி வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு உழைச்சிட்டு உடல் கொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டு போகுது. ஆனால் இந்த மனிதன் நம்ம மட்டும் என்ன ஆகிட்டோம் பாருங்கள். சில வேலை நான் செய்யலாம், சில வேலையை நானே செய்ய முடியாது. 1984 85 10th முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போகிறேன். கேபிள் நோண்டி எலக்ட்ரிக்கல் வேலைக்கு புதுசாக போகிறேன். அங்கே கேபிள் நோண்டி புதைக்கணும். கிரகங்களாம் வேலை செஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியர் வந்தார், கார் நிறுத்தினார், சார்ஜ் போட்டுன்னு வந்தார், அவரும் கூட சேர்ந்து நோண்டினார். அவர் கான்ட்ராக்ட் எடுத்தவர், அவர் நோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் குணத்தில் கூட பேசிக்கிறேன். நான் சும்மா அங்கே வேலை செஞ்சுக்கிறேன், நான் எனக்குள்ள அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் சும்மா வெறும் வாட்சிங் தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சுக்கிறீங்களே, நான் செய்யக்கூடாது என்ன இருக்குதா சார்? நானே ஏன்னா ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு, நீங்கள் வந்து இதை வேலை செய்கிறீங்களே, நான் செய்யக்கூடாதுன்னு என்ன இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஜிம்முக்கு போனேன், வாக்கிங் போனேன், அதனால் மட்டும் என்ன ஆக போகுது? வாக்கிங் போகிற மாதிரி ஜிம்முக்கு போகிற மாதிரி இதையும் செஞ்சால் நல்லா தானே இருக்குது. எனக்கு பார் வச்சு சும்மா பார் எடுத்து சும்மா குத்திட்டு போன 4 வேலை நடக்குமா இல்லையா? செய்கிறவங்கள சந்தோஷமாக செய்வாங்கல்ல.
செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஐடியாலஜி பாரு. உன் இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், யாருன்னா பாரம் தூக்கினுக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா கடகன்னு அவங்க கீழே போட்டுற மாதிரி சூழ்நிலை நீங்கள் போய் பிடிப்ப. யாரோ வண்டி இழுத்து போகிறாங்கன்னு வச்சிக்கலாம், பின்னாடி உங்களுக்கு தலை தோணும். பஞ்சர் யாரா நின்று நானே திரும்பி பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டு போவேன். இதெல்லாம் உன்னுடைய இயல்பு, இதெல்லாம் உன்னோட இயல்பு. உன்னோட இயல்புகளை நீ எப்படிலாம் மறந்த என்னெல்லாம் பண்ணன்னு மீட்டெடுக்கிறதுக்கு பேர் தான் உரிமையை நிலைநாட்டுறது. எது உரிமையை நிலைநாட்டுறது? நானாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் அந்த முயற்சிக்கு பேர் என்ன? உரிமையை நிலைநாட்டி கொள்ளுதல். முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றியானா இயல்புக்கு திரும்பிட்டேன். இதை சுதந்திரம் தரணும், பிரித்தியார்கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுன்றது தப்பு. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நான் முழுமையான மனிதனாகிறதுக்கு எனக்கு சுதந்திரம் தர மாட்டேன்றாங்க சார், எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, என்னை கோயிலுக்கு கூப்பிட சொல்கிறாங்க, எனக்கு மசூதிக்கு போக சொல்கிறாங்க, என்னை தர்காவுக்கு போக சொல்கிறாங்க, என்னை சர்ச்சுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அபத்தம். என்னால் ஒத்துக்க முடியாது. நீ இவ்வளோ பெரிய கேடு கட்டவனாகிற, உனக்கெல்லாம் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுனே நினச்சிப்பேன். உள்ளுக்குள்ளோ பார்த்து நடந்துக்கப்பா பாலிசனத்துக்கு தான் சொல்லிட்டு போயிடுவேன். இயல்பான மனிதன் நடிக்க தெரிஞ்சுவேன். இயல்பான மனிதன் என்ன தெரியும்? ரொம்ப சாதாரண நடிக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் சாதாரணமாக நடிச்சிடும். குரங்கு கூட நடிச்சு காட்டும் சமயத்தில், வெக்கப்பட்டுலாம் காட்டும். 2 காக்கா, ஒரு காக்காவும் குடிச்சுன்னு இருக்கும், ஒரு காக்கா பேன் எடுத்துனுக்கும். சமயத்தில் 2 காக்காவும் திரும்பிக்கும். யாருமே அங்கே பேன் குத்துறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் எதனா ட்ரை பண்ணணும். இவருக்கு அதை குத்தி நிற்பார், அந்த அம்மா இவர் குத்துவாங்க, 2 பேரும் மாற்றி நிற்பாங்க. சமயத்தில் பார்த்தா 2 பேருமே திரும்பி நிற்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்? நமக்கு என்ன இருக்குதுன்னா மொழி இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குது? மொழி இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியும்? சொல்லி பிடிக்க முடியும். நான் குணாரம் எடுக்கிறேன், நீ குணாரம் எடு, பேசிக்க முடியுமா? முடியாதா? ஆனால் நம்மலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இல்லை, நம்ம எப்படி இல்லை? ஆனால் இல்லை, ஆனால் வளர்த்துருக்குறாங்க. பெண்ணாக இல்லை, பெண்ணாக வளர்த்துருக்குறாங்க. செக்ஸ் இஸ் நர்சரின்னே சொல்லிட்டான். ஜெண்டர் தான் நேச்சரான். ஜெண்டர் தான் நேச்சர், செக்ஸுன்னா நர்சரி. வளர்த்துக்கிறாங்க. ஆண் பெருக்கக்கூடாது, வளர்த்துக்கிறாங்க. ஆண் நிமிர்ந்து நடக்கணும், வளர்த்துருக்குறாங்க. ஆண் கம்பீரமாக இருக்கணும், வளர்த்துருக்குறாங்க. ஆண் பேசணும், வளர்த்துருக்குறாங்க. ஆண் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தணும், வளர்த்துருக்குறாங்க. ஆண் வேலை வாங்கணும், வளர்த்துருக்குறாங்க. பெண் பணிஞ்சிருக்கணும், பெண் குனிவாக இருக்கணும், பெண் நிமிர்ந்து நடக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? வளர்த்துருக்குறாங்க. இயல்பான பெண் அப்படி இருக்க மாட்டா. நீங்கள் ஒரு ஃபாரின்ல எல்லாம் பார்த்து இங்கிலாண்டில் ஒரு பொம்பளை போகிறான்னு வச்சிங்களேன், இப்படியே குஞ்சுன்னு போவா. நீ தான் பார்த்த கூடவே ஆடின்னு போவேன். நல்லா ஆட்டல்ல? நீ தான் என்ன பண்ணு போவே? கூடவே ஆடிட்டு போவ. அவளுக்கு என்ன இல்லை? விஷயமே இல்லை. ஏன்னா நீ இந்தியாவில் பொம்பளைங்களை பார்த்துருந்த எப்படி இருந்தாங்க? சிங்கப்பூர் மலேசியாலாம் போனால் டவுசர் பண்ணி தெரியுவாங்க. நம்ம ஊர் ஆளுங்க டவுசர் பண்ண எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. போட முடியும் நினைக்கிறீங்க? வேணாவா? அப்போது இயல்பு அப்படின்னு சொல்லும்போதே நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் மனிதன் மாறி இருக்கிறான். நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் மாறி இருக்கிறான். சிங்கம் புலி கரடி கூட இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் இருக்குது. பனியில் வாழ்கிற கரடி, புலி தோலுங்க வேறு மாதிரிலாம் மாறிடுது. வெள்ளையாக இருக்கிற புலி, முடி அடர்ந்து இருக்கிற புலி, அந்த மாதிரிலாம் டிசைன். ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானை, பெம்பளை யானைக்கும் தந்தோம். இப்படிலாம் உடல் ரீதியாக அந்த மாதிரி நம்ம உடல் ரீதியாக நிறைய மாறி இருக்கிறோம். அதனால் இயல்புன்னு சொல்லும்போது காமனாக ஒன்று சொல்ல முடியாது. மனிதனுடைய இயல்பு இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. ஏன்? தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி உடல் அமைப்புனா இருக்குது, மாறிடுது. உடல் அமைப்பு மாறி இருக்கிற மாதிரியே மன அமைப்பும் மாறிடுச்சு. மன அமைப்பை டிசைன் பண்ணி கொடுத்துக்குறாங்க. அங்கே கற்றுக்கல அந்த பொம்பளை எப்படி இருந்தாங்க. இப்போ பொம்பளை அது பொம்பளையா இவ பொம்பளையா? இதில் யார் சரியான பொம்பளை? அப்போ சூழ்நிலைக்கு பொருந்ததுக்கு தான் நீ வந்த. உன் இயல்புக்கு நீ என்ன ஆகல? மாறல. இதுதான் உனக்கு உரிமை என்னான்னு தெரியல. நீ யாருன்னு உனக்கு தெரியல. அதனால தான் உன்னால் என்ன பண்ண முடியல. அப்படி நீ திரும்பினா 10 பேர் திரும்பி வேறு மாதிரி பார்க்குறாங்க. நீ திரும்ப என்ன ஆயிடுற? ஆமாம். இல்லைனா உன்னை பைத்தியம்னா ஹாஸ்பிட்டல் போய் அடைக்கிடுவாங்க. சைக்காட்ரிஸ்ட்டு கூப்பிட்டு உனக்கு கவுன்சிலிங் கொடுத்து உன்னை என்ன பண்ண திரும்ப பழைய பைத்தியமாகவே போயிட்டு வா. நீ பண்ண அறிவாளி ஆகிட்டேன்னா என்ன ஆகிடாது? எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க.
மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. உனக்கு உன் இயல்பெல்லாம் திரும்ப போயிடும். ஆனால் பழையபடி அப்படியே இருப்பேன். அப்படி இல்லைனா ஊசி கீசி போட்டு என்ன அப்படி மோதியில் ஆகிடுவாங்க. நடக்கிற மாதிரியே இருக்கும், பறக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதெல்லாம் உளவியலில் அவங்க செய்கிற வேலை. ஒரு மனிதன் தன் இயல்பை எப்படி உணர்த்து, நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் நீ இருக்கிற, கோவம் வந்தால் நீ இயல்பாயிட்ட, மூத்திரம் பீப்பல் இடத்துல நீ இயல்பாக இருக்கிற, தூங்கும்போது நீ இயல்பாக இருக்கிற. தூங்கும்போது நீ எப்படி இருக்கிற? ரொம்ப பர்ஃபெக்ட். மேலே ஆடுதா கீழே ஆடுதான்னு பார்க்கவே மாட்டேன். புரியுதா? பாவாடை மேலே வந்துச்சா கீழே வந்துச்சா தெரியாது. கரெக்டாக இல்லையா? லுங்கி கட்டிங்கிறோமா இல்லையா? அதை பற்றி அக்கறையே அப்படிலாம் இருந்தால் தான் நீ தூங்குற. என்ன லுங்கி அப்படியே மடிப்பு கிடையாத கரெக்டாக வச்சு தூங்குறியா? அது பேர் தூங்குற மாதிரி நடிக்கிற. அப்போ இயல்பாக தூங்கும்போது என்ன ஆன? உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒன்றும் தெரியாது. உன்னை பற்றின அக்கறை அங்கே இல்லை. உன்னை தன்னை மறந்த நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? தூக்கம். விழிப்பு அப்படின்னு நீ சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால், இந்த சமூகத்துக்கு ஏற்றபடி நீ நடிக்கிறியே அதுதான் விழிப்புன்னு இவங்க சொல்லுங்கிறாங்க. அதை தான் இந்த பக்கம் திருமலர் மாற்றிட்டார். விழிப்பு என்பது அது இல்லை. இயல்புக்கு திரும்பத்துக்கு பேர் விழிப்பு. எதுக்கு? யாருடைய இயல்புக்கு? நான் என் இயல்புக்கு நான் திரும்பணும். நீங்கள் என்னை இன்னும் டக்கரைச்சாலும் சரி, பொம்பளை ஒன்று போனால் திரும்பி பார்த்துருவேன். நீங்கள் ரொம்ப ஞானி, காலில் மாலை போட்டு இன்னும் மரியாதை செலுத்தினாலும் சரி, குருவி காட்சி இப்படிலாம் போகிறான்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன் என்னால் என்ன பண்ண முடியாது? ஒரு குருவிக்காரன் போனால் எனக்கு கூட பார்த்துக்கலாம்ல இந்த புறம்போக்கு. கேட்டிங்களா நீங்கள்? குருவி காட்சி கூட ஒரு குருவிக்காரன் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா? அவனுக்கும் முன்னாடி ஆடி இருக்குமா ஆடி இருக்காதா? அது ஏன் நான் பார்க்கல? என்ன நடக்குது தான் நடக்குது. அதே நான் பார்த்துனுங்கண்ணா. புரியுதா? அப்போ எனக்கு இனக்கவர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்குது. நான் வளர்த்துக்கன்னா கொடுக்கப்பட்டுக்குதா? புக்கில் பச்சா வந்தது அது எனக்கு. அப்போ அது இயல்பு. அது இயல்பு. இப்போ இயல்பை திருத்துறான். நோ, நல்லவன் திரும்பி பார்க்க மாட்டான். நல்லவன் திரும்பி பார்க்க மாட்டான். நல்லவன் திரும்பி பார்க்க மாட்டான். ரொம்ப காலமாக நல்லவன் திரும்பி போட்டான். யாருக்கு நல்லவன் திரும்பி போட்டான்? யாரும் இல்லடாப்பா. நல்லவன் என்ன பண்ண மாட்டாரு? யாருமே இல்லைன்னா என்ன ஆயிடுவார்? அப்பதான் இயல்புக்கு திரும்பணும். எப்பவுமே திரும்பி பார்த்து நிற்பான். ஆனால் அது அளவில் தான் இருக்கும், பின்னாடியே போக மாட்டான். யாருமே இல்லை தெரிஞ்ச கூட செய்வான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஆமாம் ஆமாம், ஃப்ளாஸ்கில் வச்சாங்க. ஆமாம், ஃப்ளாஸ்கில் வச்சு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒன்றும் ஆகாது, வேலைக்காவது பீஸு இதெல்லாம் பந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் லெனின் டென்ஷன். என்னடா ட்ரை பண்ணுறாரு போல இது. நம்ம தான் கொடுப்பா கேமராவை நானே எடுத்து கொடுத்துருன்றோமே. உனக்கு அதான ஆசை பார்க்கணுன்ட்டு குழு கேமராவை நான் எடுத்து கொடுத்துறேன். நீ என்ன கருமம், அது ஒரு வேலையை எடுத்து தெரிஞ்சுட்டு போகிறேன். நம்மளே டைரக்ட் பில் தான் இது வந்தாலும் நான் அப்படி தான் அப்படின்ட்டு நீ என்ன பண்ண முடியாது? இயல்பு திரும்பிட்டாதான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அப்படி தான் என்ன பண்ண முடியாது உன்னால்? ஃபடாஃபட் ஒரு சொல்லுவா, என்னடி உலகம் இது எத்தனை கலகம். அது பாட்டு கேட்டிங்களான்னு பாருங்கள். இயல்பு அழகாக சொல்லியிருப்பாங்க. இயல்பை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆண் பெண், பெண் ஆணை பார்க்கறதுன்றது ஒரு நேச்சர். அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா ஒழுக்கம்லாம் தானாக வந்துடும். திருப்தி அடைஞ்சா ஒழுக்கம் தானாக வந்துடும். ஒழுக்கம்லாம் நீங்கள் போய் கற்றுன்னு புக்கெல்லாம் வச்சுன்னு இன்னும் ஒழுக்க புக்கு வச்சாலும் காலில் பார்த்தாக்கா திரும்ப அதே தான். எத்தனை பல்லலார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளது யாரு? ஆம்பளை. புரியுதா? எழுதுனது ஒரு பொம்பளை. பொம்பளையும் இல்லை, வேலைக்கு ஆகாது. ரெண்டும் கேட்டான். ஏதாவது அந்த புக்கை வச்சு நீனா ஆக முடியாது, ஒன்றும் ஆக முடியாது. ஏன்னா உனக்குள்ள நீ இருக்கிற பாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியல. டிஸ்டர்ப் பண்ண இந்த உலகம் பார்த்துருது. ஆனால் ஆயம் இருக்கிறேன். ஆயம் என்ன? நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ குளிக்காமல் நான் வெளியே போக மாட்டேன்னும் போது நீ டிஸ்டர்ப் ஆகிட்டவன் தான். குளிக்காமல் நான் என்ன பண்ண மாட்டேன், சட்டை போடாமல் வாசலுக்கு வர மாட்டேன்ட்டேன்னா அவுட்டு, பீஸ் போயிடுச்சு உனக்கு. சட்டை போடாமல் நான் வாசலுக்கு வர மாட்டேன்.
ஒரு சில பொம்பளைலாம் இருக்கிறாங்க, பவுடர் பூசாமல் சினிமாவுக்கு போக மாட்டாங்க. பார்க்கறதுக்கு கண்ணில், பார்க்க போகிறது படத்தை, முகத்தில் பவுடர் நேற்றுக்கு ரூமோ இருக்கு. பவுடர் பூசாம சினிமாவுக்கு போக மாட்டேன். என்ன இது தர்மம்? புரியுதா? எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம. சினிமா பார்க்கறதுக்கு பவுடர் பூசுறதுக்கு சம்மந்தங்கதாயா? நடிக்கிறவன பவுடர் போடலாம் ஒரு நியாயம் இருக்குதுங்களா? பார்க்க போற ஆள் ஏன் பவுடர் பண்ணா எப்படி ஆயிட்டுக்கிறோம் நம்ம? ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோன்ற கேள்வியே இல்லாமல் செஞ்சுன்னுக்கிற ஒரே ஜீவிதம் நம்ம மட்டும்தான். யான்னே தெரியாது. கடை வெட்டினா வெட்டுருவான், ஏன்னா அப்பா சொன்னார். சந்தனத்தை பிடிச்சி சுடுகாட்டு போனால் சண்டை வந்துடும். 2 பேரும் பணத்தை எப்படி பண்ணுற, காலை வச்சு தாண்டுற, பாடி ஓரமாக போய் நின்று இருக்கு. ஒருத்தர் சொல்லுவான், அப்படி இல்லை இறக்க முடியாது, நீ வந்து இறக்குன்னுவான். அப்புறமா நீ எதுக்கு இந்த வேலை செய்யறது? சண்டை போடணும், பொணத்தை பதிகமாக வந்துடுவானுங்க. 3வது பணம் கூட வந்துடும். விஷயம் பொச்சும் சாவத்துக்கு பதுக்கி போனாக்கா சண்டை போட்டு நிற்பானுங்க 2 பேர். பார்த்துக்கிறீங்களா? இது மாதிரிலாம் நடக்கும். தாலி கட்டணும், கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கணும். நாத்தனார் நடுவில் வந்து நிற்கல, வழுக்கு பிடிச்சி நிற்கணுமா? அவள் தான் எப்போ வழுக்கு ஆஃப் பண்ண போகிறாங்க. மாப்பிள்ளை காத்துங்கிறான், நைட்டெல்லாம் தூங்காம பொம்பளை காத்துங்கிறா. நாத்தனார் வரலன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. எவ்வளோ கேடு கட்டவும் நம்ம பாரு, யோசிச்சு பாரு. எந்த மாதிரி ஆளுங்க கல்யாணத்துக்கு போனால் சூத்துங்களை பாருன்றாங்க. லைனாக நின்றுக்கிறான் கேமராமேன். எதுக்கு நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டானுங்கன்னு கேட்டீங்கன்னா, கேமராமேன் சூத்தை பார்க்கறதுக்கு. போய் நின்னு வச்சுக்க, மேடை போட்டிருக்கோம், முன்னாடி மேடை, அதுக்கு மேலே ஒரு ஸ்டூலை போட்டிருக்கோம், 4 கேமராமேன் நின்று இருப்பான். ஹரி எங்க ஹரிசாமி? நம்ம எங்க சினிமாவுக்கு எதுக்கு போனோம்? நம்ம இப்போ அங்கே கல்யாணத்துக்கு கேமராமேன் சூத்த பார்க்கறதுக்கு தான் நம்ம கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். இதில் வரும் அவன் சூத்தத்துக்கான். கேமராமேன் சூத்த பார்க்கறதுக்கும் கேமராமேன் சூத்த ஆசீர்வாதிக்கிறதுக்கு தான் நம்ம போனோம். கரெக்ட் தானே சார்? நாங்கள் டிவியில் காமிக்கிறோம், வீட்டிலேயே பார்த்துங்க. கூப்பிடலாமா இல்லையா? என்ன செய்யலாம்? நிம்மதியாக நாங்கள் நீட்டாக கல்யாணத்தை பார்ப்போம். எங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு மண்டபத்தில் மானம் கெடுக்க வைக்கிறதுன்றது இதுதான். இப்போ நம்ம இயல்பானவங்களா? ஜஸ்ட் பாருங்க, சாமி கும்பிட்றோம், வேலை குத்திக்கின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கத்துறாரு, தொழுகை நடத்துறாரு. இறைவன் ஒருவனே, அவன் நல்லவன், மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொன்னான். எனக்கு புரியுமா புரியாதா? அப்படியே கத்தலாம் தானே? கடவுளுக்கு புரியாது. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் இயல்பு தானே? இயல்பா? சத்தியமாக சொல்லு. உன் உரிமையை மீட்டெடுத்து தான் இதெல்லாம் பேசிக்கிறேன் நான். நீ எனக்கு கேவலமான ஆக்கிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பிரச்சனை எனக்கு ஒன்றும் அதில் இல்லை. நீ உரிமையான மனிதனா? நீ உண்மையான மனிதனா? தைரியமாக சொல், தைரியமாக சொல். நீ மனிதன் தானா? இல்லை, நீ தான் ஒரு மிருகம், வளர்க்கப்பட்ட மிருகம். எப்படியெல்லாம் வளர்த்துக்கிறான் பாரு உன்னை. கோயிலில் சாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சாமி வருது சாமி வருதுன்னா 12 மணிக்கு எதுக்கு? திருவிழா. என் தெருவில் நீ வரக்கூடாது. ஏன்னா இந்த சாமி அந்த சாமி, அந்த ஜாதிக்கே உரிய சாமி. இந்த தெருவில் வரலாமா? போலீஸ்காரன் இவன் வந்து நின்றுக்கிறான். டேய் போ, சாமிக்கு போலீஸ்காரன் தேவைப்படுது. இப்போ சாமி வருது, ஆனால் போலீஸ்காரரு பாதுகாப்புக்கு. இப்போ நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? இயல்பாகிறோம். கரெக்டாக இயல்பாகிறோமா? உரிமையை நிலைநாட்டி கொண்டவன் என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, 8 மணி ஆனால் தூங்கிடுவான். சாமி வந்தான்னா மயிறு வர கட்டிடுவான். ஏன்னா எனக்கு தூக்கம் வருது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாமி வருது. பாரு, அந்த வீட்டில் குழந்தை நிம்மதியாக தூக்கி நிற்கும். அந்த வீட்டில் என்ன பண்ணிருக்கோம்? அதை தூக்கி இட்டு வந்து தண்ணி தூக்கி இது வர அந்த குண்டு குண்டு ஆயிருக்கிட்டே இந்த குழந்தை வர கொடுக்கணும். அவன் தூக்கி போய் அந்த குழந்தை வர காட்டினானே தெரியாது.
ஆசீர்வாதம் வாங்கிச்சு. சி 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 ரொம்ப இயல்பான மனிதர்கள் நீங்கள்லாம். நான் தான் இப்போ கேட்டுக்கிட்டு போய் பேசிக்கிறேன். டோன்ட் வரி. இப்போ இதில் யார் சரியான மனிதன்? இப்போ சரியான மனிதன் நடிகர்ல 3 பேர்ல யார் ஓட்டு போடணும்? ஓட்டு போடணும். கூட்டம் எதுவோ அதுதான் சரியான மனிதன். மெஜாரிட்டி எதுவோ அதான் வின்னு. இப்போ எந்த மாதிரியான பைத்தியம் நிறையுதோ அந்த மாதிரி பைத்தியமாக நீ ஆயிடணும் இல்லையா? மைனாரிட்டினா உனக்கு கோட்டா கொடுப்பாங்களா? ஓகே, மைனாரிட்டி ஆகிடணும். மலேசியாவுக்கு போனேன், ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த பிள்ளை கல்யாணக்கார பிள்ளை இருந்தது. இங்கே மலேசியாவில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, அதாவது பூமி புத்திரா அப்படின்ற மாதிரி. நீங்களும் பூமி புத்திரா ஆக வேண்டியது தானே. அது எப்படி ஆகுது? ஏன் மலை காட்சி கட்டினா நீ யார்? அவள் தான். தப்பு எங்கே நடந்துக்குது நம்மக்கிட்ட? நம்ம பூமி புத்திரர் ஆயிடலாமா? ஆகக்கூடாதா? ஆயிட வேண்டியது தான். மலேசியாரை ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. யார் வேணாம்? பெங்களூரில் இடம் வாங்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கா. இடம் வாங்கிக்கலாமா இல்லையா? வாங்கிக்க. நிறைய வழி இருக்குது. எப்போன்னா இயல்பாக இருந்தீங்கன்னா உனக்கு 1008 ஆப்ஷன் தெரியும். நீ இயல்பாக இருந்தீங்கன்னா எப்படி தெரியும் உனக்கு? இந்த பூமி விரிஞ்சு அப்படியே உனக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க காத்துனுக்குது. நீ சுருங்கி போய் ஒரு எல்லை மட்டும் வகுத்துன்னு வாழ்ந்துனுக்குற. பூமி எப்படி இருக்குது? பறந்து விரிஞ்சு உனக்கு அத்தனையும் வாரி வழங்க காத்துனுக்குது. நீ என்ன ஆயிட்டுக்கிற? நீ சுருங்கி இப்படி தாங்க பார்ப்பேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு மொத்த சூரியன் அவ்வளோ பேச என் மயிருக்குண்ணா நான் இப்படி தான் பார்ப்பேன். எங்கள் தாத்தா அப்படி தான் பார்த்தாரு. தாத்தா அப்படி தான் பார்த்தாரு. ஆசாரம்னா உனக்கு தெரியுதா? உனக்கு ஆசாரம்னா என்ன தெரியுமா? நான்சென்ஸ். அசிங்கசியமாக பேசிங்கிற. நம்ம பார்த்து எந்த பக்கம் போறது? வாடாடா சாமி. பாரு எவ்வளோ கேடு கட்டோம்னா நம்மளை என்ன ஆக்கிட்டானுங்க. கண்கள் திறந்து பாரு, உனக்கு உரிமை இதா இல்லையா? புலன்கள் தப்புடான்ட்டான். புலன்கள்லாம் புள்ளிமான் கண்ணை திறந்து. தம்பி நீங்கள் அந்த வரிசையில் வாருங்கள். ஓத்தா இயல்பா, வரிசையில் வாருங்கள் இயல்பா. எதியா இயல்பு? உன்ன என்ன பண்ண முடியாது. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஓஹோ, ஏன் எவ்வளவுதான் நீ அசிங்கத்தில் வளர்ந்துருந்தாலும் உனக்குள்ள இயல்பு இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக பேசிக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது உனக்கு புரியுது. நான் பேசுறது உனக்கு புரியுது. எப்படி புரியுது? உனக்குள்ள இயல்பு இருக்குது. இன்னும் சொச்சம் மிச்சம் உன்னை பாதிக்காத இடம் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சுக்கின்னு டெவலப் ஆயிடலான்னு பார்த்து தான் பேசிக்கிறேன் இப்போ நான். அதுவும் போயிட்டு இருந்தேனாக்கா இங்கே வரமாட்டேன். ஃபுல் பீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்க. சம்போ மகாதேவ் சிவசிவா களி முத்திச்சுடா பைத்தியம் ஒன்று பேசிக்கிறதுன்னுவான். புரியுதா? எங்கே கொஞ்சம் நெஞ்சம் மனிதாபிமானமும் மனிதன் உனக்குள்ளே ஒட்டினுக்கிறான். என் பேச்சு உனக்கு புரியுது. இன்னும் இருந்தாலும் ஏதோ சொல்ல வரானே, உண்மைதானே? எங்கே பிறந்துட்டோம் அதுதான் நம்ம சரின்னு சொல்லி நிற்கிறோம். உண்மையிலேயே நம்ம யார்? நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? யார் கேட்கணும்? இந்த கேள்வி நீ கேட்குற பாரு, அது உன்னுடைய உரிமை. ஆனால் கேட்காமையே பதில் தெரிஞ்ச மாதிரி நடந்துங்கிற பாரு, அப்போ நீ பைத்தியம். நீங்கள் யாருங்க? என்ன தெரியாதா? நான் தான் செட்டியார் இந்த ஊரில், இல்லை நாய்க்கரு, இல்லை மூலியார், ஏதோ ஒரு கர்மம், இல்லை பறையரு, எதனா ஒன்று. என்ன தெரியலையா? நான் தான் சொல்லுவாங்களா இல்லையா? தெரிஞ்சிச்சா இப்போ அவருக்கு? நான் தான் சொன்னீங்களே சார். 100 வருஷம் அம்மா நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஃபோட்டோவில் இருப்பேன் பாரு வந்து.
பாலுன்ற உன் பேருக்கு பின்னாடி தேவர்னு போட்டுனுக்கிறியா, இது வாங்கி பச்சை பட்டம்மா இல்லை யாருன்னா குத்துதான்னு சத்யராஜ். சினிமாவுக்கு தான் நல்லா இருக்கும் சார், இதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்காது. அப்படியா? யதார்த்தம் என்ன, நான் யார், எங்கேருந்து வந்தேன், எதிரியா என் இயல்பு. நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் செத்துருவேன், அவ்வளோதானே. அதுதான் என் இயல்பு. சரி, நான் எப்படி வாழணும்? என்னை வளர்க்கப்பட்டாங்க ஏதோ மாதிரியா என்னை வளர்த்துட்டாங்க. கரெக்ட் தானே? என்ன பண்ணிட்டாங்க? தும்பு முதல்ல எக்ஸ்கூஸ் மீன்ட்டாங்க. அப்போல்லாம் 100 ஆயுசுன்னுவான். இப்போ என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்கூஸ் மீன்ட்டான். கக்கூஸு டாய்லெட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கக்கூஸில் போய் தான் தூங்க முடிவு பண்ணிட்டான். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் எங்க? கக்கூஸை ரெஸ்ட் ரூம் ஆகிட்டானுங்க. தும்பனா எக்ஸ்கூஸ் மீன்ட்டான். தும்பனா மட்டும்தான் இதயம் ஓய்வு எடுக்குது. உன்னுடைய நேச்சர் அது. இறைவா, இந்த தும்பலுக்கு நன்றி, 100 ஆயுசு வாழட்டும் அவன். ஏன்னா உன் ஆயில் கூடுறதுக்கு வர ஒரு சந்தர்ப்பம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் தும்பும்போது. நீ தும்பும்போது உன் லங்ஸை சுத்தமாகி உன் இதயம் ஒரு முறை ஓய்வு எடுத்து திரும்ப சரியாயிடுது. அப்போ அவனை பார்த்து அப்படி ஒரு சம்பவம் அவனுக்கு நடந்த உடனே இவன் நன்றி சொல்கிறான் இறைவனுக்கு. இறைவா 100 ஆயுசு அவனுக்கு அப்படின்ட்டு. யாருக்கே? தும்புனவனுக்கு 100 ஆயுசு யார் சொல்கிறது? பக்கத்துக்கு சனினே. இப்படியே தும்பு வேணான்னா அது அர்த்தம். கண்டுபிடிச்சவன் இயல்பான மனிதன், கற்றுக்கணுவன் அசிங்கமான மனிதன். நம்ம சொல்லலாம் தானே? புரியுதா? எப்படி ஆயிட்டுக்கிறோம் நம்ம? இப்போ பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறது போய் சனினே பார்த்து போயேன். யாருன்னா இஷ்டாங்கன்னா பார்த்து போங்க. ஏன்னா இஷ்டாங்கன்னா வேணும்னு வச்சுருப்பாங்க, தெரியாமல் தானே இஷ்டாங்க. இப்போ எங்கள் அம்மா என் புள்ளி சொல்லித்துறாங்க, வேணும்னு இஷ்டு கம்முனே போகிறான் பாரு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா அவனுக்கு? ஐயா நான் வேணும்னு நினச்சேன். அவன் 2 பேரும் பேசி சாரி சொல்லு. சரி ஐயா சாரின்ட்டு போயிடுவான். அந்த சாரி சொல்கிறதுக்கு விட கம்முனே இருந்துருக்கலாம். அந்த மாதிரி சாரியாக இருக்கும் இது. பொதுவாக சாரின்னா வருந்துறேன்னு அர்த்தம். தூர்சன்ஸில் சாரி போட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லுங்கிறீங்க. தடங்களுக்கு வந்துக்கிறோம் சாரின்னு போட்டுருப்போம், பார்த்துக்கிறீங்களா? சாரின்னா வருந்துடும். சாரி எப்படி சொல்லணும்னா, சாரி சார் அப்படி சொல்லணும். சாரிங்க சாரி கோமாவே சொல்லுவான் சாரியை. புரியுதா? சாரி என்ன சாரிண்ணா பாரு அப்படி கற்று ஊற்றுனாங்க. ஆக்சுவலாக அந்த சாரி எப்படி சொல்ல வேண்டியது? அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா வார்த்தையும் புரியல, இடமும் புரியல. இயல்புலேருந்து நம்ம என்ன போயின்னே இருக்கிறோம்? கற்றுக்கிறன்ற பேரில், நாகரிகன்ற பேரில் என்ன ஆகிட்டுக்கிறோம்? தன் உரிமைகளெல்லாம் நிலைநாட்ட முடியாமல் ஆகிட்டுக்கிறோம். வாழாமல் போயிட்டோம். வாழ வெட்டியாகவே ஆகணும். வாழ்க்கைன்னா என்னன்னே புரியல. யாருன்னா வந்து சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றோம். தம்பி நீ வாழ மாட்டேன்றப்பா, வாழலன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டேன்றப்பா, ஒத்துக்க மாட்டோம். இவரு அசிங்கமாக பேசி மயிர் பிடிங்க கொண்டை கட்டின்னு போடுங்க. அவங்ககிட்ட போகிறான் பாரு, இவங்க கெட்டுடா நீ. அவங்ககிட்ட போகிறல உன்னை கெத்துருவான் போ. அண்ணா நான் புடவெல்லாம் கட்டின்னு போகல, நான் கெடுக்க சொல்கிறேன்ல. புரியுதா? எது என் உரிமை அப்படின்னு கேட்டான். நடக்கிறது உன் இயல்பு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? நான் செஞ்சு வச்சுக்கிறான். நடக்கிறதுக்கு கற்றுக்கிறேன். சிவாஜி எப்படி நடக்கிறாரு, எம்ஜிஆர் எப்படி நடக்கிறாரு, சினிமா மற்றவங்களெல்லாம் பார்த்து நாம் கற்றுக்கிற விலங்கு. நம்மளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் நம்மளால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இதுதான் நம்முடைய வரம். நம்ம கொடுக்கப்பட்ட கிஃப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? எதையும் கற்றுக்க முடியும். யார் எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி நம்மளால் செய்ய முடியும். யார் எதை செஞ்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி செய்ய முடியும். போல செய்தல் நம்முடைய நேச்சர். பூனைக்கு எலிக்கு சிங்கத்துக்கு இல்லாத ஒரு வரம் நமக்கு இருக்குது. என்னன்னா கேட்டீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தர் மாதிரி நம்மளால் செய்ய முடியும். அம்மா பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். அவங்க பேசலாம், நம்ம பேசிருக்க மாட்டோம். அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் அந்த மொழிக்கு பேருனா தாய்மொழி. என் இயல்பு என்னன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கினேன்னு தெரிஞ்சு நான் மட்டும் போதும். நீ சுதந்திரமாயிட்ட உரிமை தான். உன் உரிமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே கற்றுக்கினேன் சரின்னு சொல்கிறதுக்கு அறிவோனா இல்லை. நான் கற்றுக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு? கற்றுனுக்கிறாரு. 2 கற்றுக்கணும் தேவையில்லாமல் சண்டை போட்டுன்னு கத்தினுக்கிறோம். 2 பேரும் தேவையில்லாமல் இதில் வர தர்க்கம் பண்ணுகிறோம். நீ பெருசா நான் பெருசா. 2 பேருமே கற்றுக்கணும். சரியாக கற்றுக்கணுமா? இதுதான் இப்போ பேச்சு. அடுத்த ஸ்டெப் எது?
உன் இயல்பு கற்றுக்கிறதுன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா கற்றுக்கினேன், தப்பு கிடையாது. நீ பட்டடிக்க, நாமம் போட, இல்லை இப்படி பார்க்க அப்படி பார்க்க என்னவோ பண்ணுறதுக்கெல்லாம் கற்றுக்கினேன். அதுவும் பிரச்சனை ஆனால் இல்லை. நீ குழந்தை இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, நீ தூங்கினா அந்த 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 அவங்ககிட்ட கொடுத்துக்கோ ஆப்ஷன் 4 வாட்டி அழுவ, 5வது வாட்டி என்ன பண்ணுவேன்? ஏன்னா அப்படி பண்ணிட்டு ஒரு சாய்டு வர கொடுத்தாங்க. அது ஒன்று வர ஆளாளுக்கு தூக்கி தாளாட்டினாங்க. நல்லா தானே இது. 10 வாட்டி இப்போ சாமி ஊர் வரும்போது நீயே ஆட்டோமேட்டிக்காக எழுந்து திருச்சி போய் நிற்பேன். வந்து ஆசைப்பட்டு பற்றியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு எவ்வளோ நல்ல பிள்ளை. கரெக்ட் தானே? எல்லாம் நல்லவங்கன்னா அப்படியே ஆகிடுவோம். வரும் பட்டை வச்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போனால் சாயந்தரம் வரும்போது அப்படியே இருக்கும். மூஞ்சி இப்படி மட்டும் கவுத்து தின்னு அழியாமல். இந்த பிள்ளை சிவா அப்படியே வச்சு தின்னு அழியாமல் வருவார். பார்த்து பக்காவாக வருவார் ஆள். தெரியாமல் சிங்கத்தை வர அப்போல்லாம் இந்த இதெல்லாம் இது அயன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சட்டையில் வச்சு. அது சிங்கம் வர வச்சுருப்பார் ஐயா. வெள்ளை சட்டையில் பாக்கெட்டில் சிங்கம் இருக்கும். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்க முடியுது. கற்றுக்க முடியுன்றது என்னுடைய உரிமை. எல்லாத்தையும் என்னால் கற்றுக்க முடியுமா முடியாதா? ஒன்று மட்டும் கற்றுக்கினா தப்பு. கற்றுக்கிறதுன்னா என்ன பண்ணலாம், என்னால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு நான் பொருட்கள எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை யார் டிசைட் பண்ணணும்? இது ஒன்று சொல்லி தர மாட்டேன்றாங்க. தேவையோ இல்லை, நீ என்ன பண்ணு, கட்டாயமாக செய்யுன்ட்டாங்க. நீ என்ன பண்ணுகிற, கடன் வாங்கி வேலை செய்கிற. கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு வைத்தேன்னா நிறைய விஷயம் செய்ய மாட்டேன். முடியாதெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டாவே போதும். உன்னால் முடியாது என்ன பண்ணாத செயல்கள். நானும் செயல்களும் தெளிவாக சொல்லியிருப்பேன். உன்னால் ஒன்று செய்ய முடியலன்னா, பிடிக்கலன்னா என்ன பண்ணாத, அதை செய்யாது. நீ அதுக்கு பிறக்கலன்ட்ட, நீ அதை செய்யாது. அதை கூட போராடி நிற்கிற. எப்படின்னா செய்ய பார்க்குற. ஏன்? கற்றுக்கிறதுனால தான். செய்யணும்னு சொல்லி கொடுத்தோம். நீ டாக்டர் ஆகும், நீ இன்ஜினியர் ஆகும், நீ வக்கீலாக ஆகணும். ஆனால் மனுஷனை மட்டும் ஆகக்கூடாது. மனுஷனை நீ ஆல்ரெடி ஆகிட்டு யாருமா நான் ஆபத்துன்னு வர கேள்வி கேட்பான். நம்மள டாக்டர் நினச்சோம் எப்படி இருப்பான்? பைத்தியம் தான் முடிச்சுட்டு இருக்கோம். மனிதாபிமானம் வளர்றோம். அந்த குழந்தைக்கு பணம் தான் நோக்கமாக இருக்கும். எல்லா டாக்டர்லாம் ஆகிடுவார். அவர் என்ன ஆக மாட்டார், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனாக மாற மாட்டார். ₹1,00,000 கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னுவார். பைத்தியக்கார டாக்டர் கூட ஆக மாட்டாரான். ஏன் டாக்டர் ஆகிடுவார், பைத்தியக்காரன் டாக்டர் ஆகிடுவார். ஏன்? அவர் ஏற்கனவே பைத்தியம் மாட்டேன். நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், உடல் கூறு தான் நான் படிப்பேன், மனவியல் படிக்க மாட்டேன்னு ஆகிடுவாருன்றீங்களா? நம்மளுக்கு கற்றுக்குத்து ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், என் உரிமையை நான் என் நிலையாட்டினா என் இயல்பை நான் திரும்பணும்னா அதுதான் தியானம் பண்ணுன்னு சொல்கிறது. அதுக்கு தான் சும்மா உட்காந்து மூச்சு விட்டு மயிர் பிடிக்கணுன்னு சொல்கிறதெல்லாம் போய் உட்காந்துன்னு நான் யார், நான் ஏன் வந்தேன். இந்த வீக்க ராமசாமி தெளிவாக சொல்லுவார். உனக்கு சத்து வீடை கட்டி உள்ளே உட்காந்து நான் யார், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன முள்ள மாதிரி தானே, யாரை கெட்டேன், யாரை கெடுக்காமல் இருந்தேன், நான் எப்படி வாழணும், எப்படி வாழாமல் இருக்குது, என்ன எப்படி மகிழ்ச்சி இப்படி யோசிக்கலான்னு கோயிலை கட்டி வச்சா இங்கே வந்து வண்டியாக ஊரை மூட்டு கதையெல்லாம் வந்து பேசிக்கிறீங்க. இங்கே தான் வந்து பிளானே போடுறீங்க. இல்லை இங்கே வந்து அத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு உன் நோக்கம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அத்தவனை கவனிக்கத்தே ஆயிடுச்சு. ஏன் சொல்லிக் கொடுக்கும்போதே ஒருத்தான் காந்தியை பாரு, அவர் மகானுன்னா சட்டம் போடாமல் இருக்கணுமா? அதுவும் கிடையாது. நல்லா சட்டையை அழகாக போட்டுக்கோ, பட்டனை கரெக்டாக போட்டு டையை கட்டுன்ட்டான். ஆனால் காந்தி போல் வாழன்றான். பாரு முரண்பாடாக தெரிந்தா உங்களுக்கு. நீங்கள்லாம் இயல்பாக இருந்தால் நான் சொல்கிறது புரியும். நீங்கள் பீஸ் போயிட்டு இருந்தால் நான் பொறுப்பேன். நான் பொறுப்பேன் சார், பீஸ் போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிலாம் மிரட்டி உங்களை உண்மையாக வாங்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு கணம் நீங்களே யோசிங்க. நான் பேசுறது இப்போ பேசிட்டேன், நீங்கள் வீடியோ கூட இருக்குது. நான் பேசிட்டு ஒன்று இல்லைன்னா சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. உன்னை மன்னிச்சிருங்க நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் மன்னிச்சிருங்கண்ணா சொல்லலான்னா சொல்ல முடியாது. சொல்லலாம் சொல்ல முடியாது. சொன்னேன் ஆமாம் உண்மை தானே இது. ஆனால் உங்களுக்கு வழி இது பாரு, மன்னிச்சுங்க அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்மளை என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா அவனை மாதிரி இவனை மாதிரி இருந்தால் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலில் 100க்கு 100 வாங்கின மாதிரி பையனை பார்த்தா அம்மா சொல்கிறான், அந்த மாதிரி அந்த பையன் பாரு எப்படி படிக்கிறான். யார் மாதிரி இல்லை நம்ம இப்போ அம்மா என்னால் 80 மார்க் தான் வாங்க முடியும், இல்லை 70 மார்க் தான் வர முடியும், பேச முடியும் நம்மளால். அடிக்கிறவங்க அடிப்பாங்க, திறமைக்கிறவங்க வாங்கிதான்.
இன்னும் ஒரு சிலர்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க வீணா போல சனின்னுட்டு. ஒன்று இப்படி இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படி தண்ணி தெளிச்சு விட்டா தான் நீ நல்லாயிடுவேன். என்னைக்கு உங்கள் அப்பா உன்னை கண்டுக்காமல் விட்றானோ அன்றைக்கி தான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துவேன். அதர்வைஸ் ரகசியமாக பிடித்து தெம்பகுது. அது யாருக்கும் தெரியாமல் சிகரெட் பிடிக்கிறது ஒரு தெம்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு புட்டுறான்ட்டான்னு வச்சுக்கோங்க, உனக்கே டென்ஷன் ஆகிடும். எல்லாருக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பூச்சிக்கிறேன் இதை போட்டுறேன், இது ரொம்ப கஷ்டமாக இது புகையை தூரத்தில் என்ன இருக்குதுன்னு விட்டுருவேன். அதர்வைஸ் உன்னால் என்ன பண்ண முடியாது. திருத்தனமாக பிடிக்கிறதா தான் அடிக்கடி பிடிச்சினுக்கிற. நல்லா பிடிக்கல என்ன பண்ண முடியாது, அதனால் கண்டினியூ பண்ண முடியாது. திருத்தனமாக பிடிச்சி பழகினால தான் உனக்கு அது விடவே முடியல. பப்ளிக்காக பிடிப்பேனா உன்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சாப்பிடுன்னு சொல்லி பாருங்கள், சாப்பிட்டு இருப்பானா முடியாது. அது மாதிரி உங்களுக்காகவே உங்களுக்குள்ளவே எல்லாமே இருக்குது. உங்கள் உரிமையை நீங்கள் மீட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை கேட்கணும் உட்காந்துன்னு, நான் யார், நான் எதுக்கு வந்துக்கிறேன்னா நான் ஒரு மனுஷன், கரெக்ட் தானே? இது எல்லாருக்கும் தோணும். நான் எதுக்கு வந்துக்கிறேன் இது தானே ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்கணும். சொன்னாங்களே எங்கன்னா நான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்துக்கிறேன். சந்தோஷமாக இருந்தால் குடிக்கிறதா, சாராயம் குடிக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறது, ஆம்பளை எந்த பொம்பளையை பார்க்கறதா அப்படின்னா நீ யோசிக்கணும். நம்ம என்னென்ன பண்ணால் இதெல்லாம் சரி யோசிச்சா அற்புதமான ஒன்று நீ தெளிவாகிடுவேன். உன் உரிமையை நிலைநாட்டின பேர் முடி யார் இஷ்டத்துக்கு வெட்டிக்கலாம். இஷ்டம் நான் சொல்கிறேன், பின்னாடி மக்கள்லாம் மொட்டை இஷ்டம் முன்னாடி விட்டு முடி விடக்கூடாதா? அந்த மாதிரிலாம் தெளிவாக சிந்திகள் இருந்தால் முதல்ல பைத்தியன்னுவானுங்க, ஆனால் அவனை மாதிரி ஆகிடுவானுங்க. உனக்கு பார்த்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பைத்தியம் எப்படி முடி வெட்டிக்குது பாருவானுங்க. ஆமாம் இதுவும் நல்லா தானே இருக்குது. இவரை இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வெட்டுக்கிறானுங்க எல்லாம். முதல் மனிதன் செய்கிறான் பாரு, அவன் தான் கெட்டிக்காரன். அடுத்த மனுஷன்லாம் லூஸுன்னு அர்த்தம். முதல் மனுஷன் யார்? கெட்டிக்காரன். அடுத்த மனுஷன் யார்? அதுக்கு தான் தைரியம் வேணும். நீ தைரியமாக இருக்கிற பாரு. அப்படி முடி வெட்டின்னு போகிறதுக்கு உனக்கு ஒரு தில்லு வேணும். உன்னால் முடியுமா? ஏன் முடியல? நீ உன் இயல்புல இல்லை. ஒரு கொண்டாட்டமான மனிதன், உனக்கு புரியுதோ இல்லையா அவன் பாடுறான் பாட்டு, உனக்கு புரியுதோ இல்லையா அவன் என்ன பண்ணுறான், நல்லா தான் இருக்குது. பீப் மியூசிக் வர போட்டு நல்லா இதா இல்லையா? பின்னாடி என்ன ஆயிடுறாங்க, கேட்டு காலமாக கேட்டு இப்போ அதுதானே பாட்டை கேட்டுனுங்கிறானுங்க. வாழை மீனுக்கும் வாழாங்க மீனுக்கும் கல்யாணம் பாட்டு கேட்காதவங்க என்ன உண்டா? அது எப்படியா வாழை மீனுக்கு வாழாங்க மீனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? நீங்கள் தான் கேட்டு போய் கல்யாணம் பண்ணி சிக்கலை உருவாக்கிப்பீங்கன்னா நாங்கள் ஏன் எல்லாம் பண்ணிப்போம்? மீனுங்களுக்கு கண்டி அறிவு வந்து வச்சு கடலை வந்து குத்திட்டு போயிட உடனே அறிவு கட்ட முன்ன நீ தான் அடிமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்து ஏமாற்றி நிற்கிறீங்க. நாங்களாம் இப்பெல்லாம் கிடையாதா? தேவைப்பட்டால் சேர்ந்துப்போம், தேவைப்பட்டால் விட்டு போயினே இருப்போம். இதே ஒரு வேலையை வச்சு என்ன பண்ணுறதுல நாங்கள். இப்போ நாகரிகம், இயல்புக்கும் நாகரிகத்துக்குன்னா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பான மனிதர்கள் இயல்பாகவே வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் சீர்க்கிறதுக்காக ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வராங்க. இதை கடவுளின் பேரால் தான் செய்ய முடியும்ட்டு சில பேர் கடவுளின் பேரால் செய்கிறாங்க. சிலருக்கு இயல்பாகவே அது புரிஞ்சிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. நான் உரிமையை நிலைநாட்டினன்றதுக்காக வேண்டி கண்ணமணிக்கு வாழ்வேன்னு சொன்னால் இந்த சமூகம் சிக்கல் ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்படுத்தும். அது யாரால தான் புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டால், நீ யோசித்தால் ஒழிய உன் இயல்பை யாரால் திரும்ப முடியும், மீட்டு கொடுக்க முடியாது. என்னால் மீட்டு கொடுக்க முடியாது. நீ யோசிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? எப்படி வேணா நீ ஒரு நம்ம ஒரு காலம் நம்ம ஒரு முட்டாளாக இருப்போமோ அப்படின்னு யோசிச்சுக்கிறியா? அப்போனா நேர்மையாக சொல்ல, அப்படி யோசிக்கிறதே இல்லை. நீ அறிவாளி மாதிரியாகவும் மற்றவங்களாம் முட்டாள் மாதிரியாக தான் நீ யோசிக்கிற. யோசிக்கும் போது எப்படி ஒரு காலம் நம்ம செய்கிறது தப்பாக இருக்குமோ நான் யோசிச்சிருப்பேன். ஒரு காலம் நம்ம பேசுறதுலாம் அசிங்கமோ, இவங்களுக்கெல்லாம் கஷ்டமோ அப்படின்னு பார்த்துட்டு பேசிப்போம்னா பேசி அவருக்கு கொஞ்சம் கோபமாக பேசுவோம். அவரே பேசுவார், ஓத்தா போடாடுவார். அப்போ தான் தெரியும் ஓத்தா, அப்போ ஓத்தா கரெக்டு. அவர் ஓத்தா சொல்லி நம்ம சொல்லிட்டா என்ன ஆகிடும்? அவர் பேச மாட்டார், அவாய்ட் பண்ணிடலாம்ல. அவர் நல்லவராகவே இருப்பார். பார்த்துக்க, அவரை கெட்டவராகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஓத்தானே சொல்கிறேன். இல்லைன்னா அவர் ஓத்தா சொல்கிறாரு, காலமாக அவருடைய முகம் உங்களுக்கு காட்டுறோம். கூப்பிட்டு வச்சு சத்குரு என்னை பேட்டி காண்றீங்க. ஓத்தா சத்குரு நீ பேசுறது ரொம்ப அசிங்கமாகுறான்னு என்ன பண்ணுவார்? வணக்கண்டா ஓத்தா தேவடியா பையில என்னென்னவோ பேசிக்கிறேன்னு போனேன். நான் என்ன பண்ணுவார்? டென்ஷன் ஆகிட்டு வர மாட்டாரா? இவ்வளோ அசிங்கமான நாகரிகமான வரதுக்குள்ளே நான் பேட்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ ஒரு பேட்டி கொடுக்க வரல, நாகரிகமாக பேச வந்துக்கிறாரு. அதானே ஒரு பிரச்சனை. என்ன மட்டும் ஏன் நீங்கள் சத்குருன்னே சொல்கிறீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க, ஜக்கி ஜக்கின்னு கூப்பிட்டுக்கிறீங்க.
ஏன் அந்த மாதிரி? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மனிதனே இயல்பான மனிதன் இல்லை. நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரெண்டு நடிகனும் சேர்ந்து கூத்தாடின மாதிரின்னு சொன்னால் குருட்டும் கூத்தாடின மாதிரின்றானுங்க. அதுதான் ஒரு குருடுனாரு. இவன் நடிகனே நான் சொல்கிறேன். நீங்கள் நடிகன் கிட்ட கற்றுனா என்ன ஆவீங்க? நடிக்க தான். சரி, நான் ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே நல்லா டைட்டாகுது. அது ஈத்து விட்டால் மட்டும் மேலே போகுமா என்ன? வெக்கமாக இருக்குது அடி. ஏன்னா சுற்றி ஆம்பளைங்க பார்த்துங்கிறாங்க. ஒரு மாதிரியா இருக்காது. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் வாழ்கிறதுக்கு களை கத்துறேன் நான். நீயோ பக்க ஆம்பளை பாராத்தியில் தூங்க முடியாமல் தவிக்கிற. அவன் வாழும் களை கத்துறான். நீ வாழ வெட்டியா தான் போடுவேன். எது உரிமை அப்படின்னு கேட்டேன்னா, நான் என்கிட்டயே கற்றுக்க முடியுமா, யாருக்கிட்டே கற்றுக்க முடியுமா, உன்கிட்டயே கற்றுக்க முடியுமான்னு பாரு. ஏன்னா உனக்கு அநியாயத்துக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுது இந்த இயற்கை. உங்ககிட்ட மிகப்பெரிய பொக்கிஷன். நீ உன்னண்டு கேளு. யாருக்கிட்ட கேளு? இந்த கேளு. உனக்கு சொல்லித்தரல யாருமே உன்னை கேட்க சொல்லி. நீ கேட்டு கற்றுக்கிறதுலேருந்து எத்தனை வராத. கேட்டு ஒரு பதில் வருதுன்னு வச்சுக்க, இதை நம்ம எங்கேருந்து எத்தோம் இந்த பதிலுன்னு பாரு. இந்த சமூகம் சொல்லி கொடுத்ததுனால தானே இதை நம்ம சரின்னு சொல்கிறோன்னு யோசி. அதர்வைஸ் உனக்கே தாய நன்மை தெரிஞ்சிடும். நீ என்ன பண்ணுற? எல்லாத்தையும் விலகிடுவேன். எதையும் குற்றம்னு சொல்ல மாட்டேன், எதுவும் சரின்னு தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் வாழ்க்கை அவர் வாழ்கிறார். நான் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு நீ என்ன பண்ண? வாழ். இதுதான் உன் உரிமையை நிலைநாட்டிக்கிறது. உரிமையை நிலைநாட்டினவங்கிட்ட போய் கருவாடு சாப்பிட்டதுன்னா காரி மதிப்போம். சார் குசு வருது இருங்கன்னுவேன். சார் நான் ரொம்ப சீரியஸாக சொல்லுங்கிறேன். கருவாடு சாப்பிட்டதுன்ற குசு வருது சார், இதுக்கு சொல்லிக் கொடுக்க குசு வரக்கூடாது எப்படின்னு. நான் குசு விட்ற மாதிரியே சாப்பிட்றேன். என்ன பண்ண முடியும்? நான் எப்படி டாய்லெட்டுக்கு அவசரமாக போய் பேல்றேனோ அப்படி தான் நான் சாப்பிட்றேன். புரியுதா? உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. கக்கூஸ் போகிறது எப்படி உங்களுக்கு கட்டாயமா இல்லையா? கக்கூஸ் போகிறது அந்த மாதிரி சாப்பிட்றவனுக்கு எப்படா கற்றுக் கொடுப்போம் ஒருத்தன்? அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடல? சத்தியமாக நீங்கள் சாப்பாடு பசி எடுத்து சாப்பிடல. நாகரிகம் கருதி, ஸ்டைல் கருதி, டைம் கருதி சாப்பிட்டுக்கிறீங்க. பசி எடுத்து சாப்பிட்றவனுக்கு பைத்தியம் அவனை கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது. என்ன பண்ணுவான்? அவன் சாப்பிட்ருவான். அப்படி சாப்பிட்ற என்கிட்ட பேசும்போது தான் அவன் அசிங்கம்னு உனக்கு சொல்லித்தரேன். அப்போ தான் உனக்கு புரியும். இதை விட உனக்கு தெளிவாக புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரில. புரிஞ்சிச்சா அப்படின்னு? உனக்கு கக்கூஸ் போகிறதுக்கு ஒரு அஞ்சு இருக்கும்ல, எங்கடா பேசன் கடைக்கு போகுதுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான் பேசன் கிடைக்கணும் நமக்கு. எப்படா சோறை போடுவாங்கன்னு இருக்கிறவனுக்கு ஊறுறதுக்கு கறியா மீனா இதுவான பார்ப்பான். அப்போ பார்த்து சாப்பிட்றான்னா அவன் எவ்வளோ திமிரில் இருக்கிறான் சொல்லு. எனக்கு தெரியலையே. நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க? அப்போ நீங்களாம் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? திருடா முளை மாறிங்களாம் தான் நீங்கள் ஆன்மீகம் பேசிக்கிறீங்க. வசதி ஆகிட்டீங்க, பணம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறீங்க, நல்லா செல்வந்தனாகிறீங்க. நீங்கள் எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்? எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இருக்கிறீங்க. அதனால் எவனோ ஒருத்தவங்க சொல்லி விட்றா, நீ என்ன பண்ணுற? ஒத்துன்னு நாங்களாம் யாரை கேட்ட? அவர் பின்னாடி போயின்னுக்குறோம். குறி காட்சி பின்னாடி போகிறேன் நான் கேட்டவன். நீ யார் பின்னாடி போயின்னுக்கிற? நாங்கள் நினச்சோம் தைய தக்க தையான்னு பாட்டு பாடினுக்கிறோம். நீ உன்னை கூப்பிட்டு வச்சு முன்னாடி வர வச்சு ஒத்தா அப்படின்னு உடனே நீ 20,000 ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறேன். சார் அவன் ஓத்தா சொல்ல சம்போ சொல்கிறாரு. ரெண்டும் ஒன்று தாயா. ரெண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தை உன்னை எப்படி புனிதமானவனா மாற்றும்? ஓத்த சொன்னால் கோவம் வருது உனக்கு, சம்பவம் சொன்னால் எனக்கு கோவம் வருது, என்ன பண்ணலாம்? நான் குழந்தைலேருந்து அல்லேலூயா இயேசு கிறிஸ்துனே பச்சின்னு வந்தேனே, என்ன சம்பவம் சொன்னால் என்ன எப்படி கேட்கான்? ஓத்த சொன்னாலும் ஒத்துப்பேன், சம்பவம் சொன்னால் ஒத்துக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? இந்த பேச்சை கேட்டுட்டு நீ தெளிவஞ்சேன்னா நீ உரிமையை நிலைநாட்டின. இந்த பேச்சை கேட்டு நீ தெளிவஞ்சேன்னா நீ என்ன பண்ணிட்ட? உன் உரிமையை நிலைநாட்டின, இயல்புக்கு திரும்பிட்ட. இந்த பேச்சை கேட்டு நீ லைக் கொடுக்கல, கமெண்ட் போடல, பேசல, நீ யூடியூப்பில் சேரலாம். இப்போ போய் சேர்ந்து மரியாதையாக போய் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுன்னா அப்போ தான் நீ யார்? இயல்பான மனிதன். இதை கூட கற்றுக்க தெரியாத மனுஷன். நீ மனுஷனா யார்?
இல்லை இப்படி ஒருத்தன் பேசுவான், நீ போய் லைக் கூட கொடுக்க முடியாது, வந்து கேட்டு கம்முன்னு உட்காந்து நேரம் போயிட்டு நேற்று சீட்டு வேஸ்ட்டு, பேசுறது வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? பாரு எப்படி ஆகிட்டோம்னே. இப்படி கூட கற்று உன்னை ஏமாற்றலாம். எவ்வளோ மாதிரியான தந்திரம் செஞ்சு என்ன செஞ்சுக்கலாம் ஒரு மனிதன். தனக்கு சாதகமாக எல்லாரையும் அடிமைப்படுத்தலாம். எதன் பொருட்டு நீ மாறாத. உனக்கு மனிதாபிமானம் இருந்து இந்த நாள் நல்லா பேசலாம்னு நினச்சி நீ சப்ஸ்கிரைபர் ஆகணும்னு நினச்சி கொடுக்கணும்னா குடிலாம் கொடுக்காது. அது உன் சொந்த பிரச்சனை. நான் அதுக்காக பேச வரல. நான் இங்கே உனக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதன் பொருட்டும் உன்னை இழக்காமல் இரு. யாரை இழக்காமல் இரு? உன்னை இழக்காமல் இரு. உன்னை கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இனிமேல் பற்றி அலர்ட் ஆகிடு. ஓ நம்ம கற்றுக்கணும். உண்மையிலே உண்மை என்ன கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கடவுள் உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி சொல்லு. ஆனால் என்ன சொல்லுங்கிற தெரியும்னு சொல்கிறேன். தப்பு இல்லை. இது குற்றமா இல்லையா? இந்த விலங்கு செய்ய, இதெல்லாம் விலங்கு செய்யாது. அட்ரஸ் கேட்டால் தெரியாமையே இப்படி கிழக்கு போய் மேற்கு போய் வடக்கு போய் தெற்கு வான்ற 4 பக்கமும் சொல்லிட்டு எந்த பக்கம் போகிறது? இப்போ நான் கேட்டது அட்ரஸ், நீ சொன்னது திசைங்களே. கரெக்டாக ஏதோ திசையில் போனால் அட்ரஸ் இருக்க தான் செய்யும். கரெக்டாக இல்லையா? இப்படி தான் அட்ரஸ் சொல்லுங்கிறேன். உங்கள் தாத்தா உனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாரு. கேட்டாக்கா நாங்கள் அப்படித்தான் வழி வழியாக இப்படி தான் பார்த்துங்கிறோன்ற. எது சரி? நீ அப்போ திருத்து, உன்னை மாற்று, உன்னை நீயே கொண்டாடுறதுக்கு முயற்சி செய். வெறும் சட்டை போடாமல் இருந்தால் நம்ம ஏன் சட்டை போடணும்? கம்ஃபர்டபுளாக இருக்குது. சட்டை போட்ட போய் கை தூக்க முடியுது. டவுலில் போட்டு தூக்கினேன் என்ன ஆகும்? அக்கல் இருக்கிற முடியெல்லாம் தெரியும், கழுத நாத்தடிக்கும். சட்டை போட்ட என்ன போட்டுக்கோ. சார் நாங்கள் வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சா அந்த சட்டையை நாங்கள் போட மாட்டோம் சொன்னியா? டவுலை போட்டுனா வாட்சை மட்டும் கட்டினா செல்ஃபோனை சொருவிக்கணும். சட்டை போட்டு வந்தான் நான் கேட்குறேன். நான் அவருமா என்ன ஐயருன்னு சொல்ல மாட்டாங்க சார். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவர் ஐயருன்றதை காமிக்கிறதுக்கு சட்டை போடாமல் இருக்கிறாரு. நீ அவனை பார்த்து சட்டை போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிற. அவர் ஒரு வேறு நோக்கத்துக்காக சட்டை போடாமல் இருக்கிறாரு. அப்போ தானே அவர் தொழில் ஓடும். கரெக்டாக இல்லையா? ஏன் அப்போ அவர் நடிக்க வந்துக்கிறாரு, சாமி கும்பிட வந்துக்கிறாரா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறதுக்குறாங்க? இங்கே நடிக்க வந்துருக்குறாங்க, நச்சுனுக்கிறாங்க. இதில் உரிமை நிலைநாட்டுறது இயல்புன்றதுன்னா இயல்புன்றதே நடிக்கிறத தான் ஆக்கிட்டாங்க. ஸோ நடி, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ எப்படி இரு? எப்படி நடிக்கிறோன்னு தெரிஞ்சிருந்தாவே நீ இயல்பாகிற. இப்போ நடிக்கிறதுல என்ன சிறப்பாக இருக்குது? ஒருத்தர் மூஞ்சி கொள்ளனா மூஞ்சி நீ சுழிச்சிக்கிற, அது அவர் இஷ்டம். குளியல்னா அது அவர் பிரச்சனை. ஒன்றுங்கண்ணா உன்னை விட அவர் தான் வாசனைக்கிறாரு. சென்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிப்பார். குளியல்னா பொறுப்பு அதிகமாகிடாது? ஆகிடுமா ஆகிடாதா? குளியல்ன்ற எண்ணமே என்ன ஆகிடும்? இன்னும் கொஞ்சம் 2 அழுத்தம். கரெக்டாக இல்லையா? சார் நாங்கள் சென்ட்டே வாங்காத ஏழையாகிறோம். தப்பு இல்லை. உன் இயல்பான வாசமே வாசம். அதுதான் ஜெட்டி எடுத்து போதுங்கிறான். அப்போ தம்பி கருமம். உண்மை சொன்னால் உனக்கு வலிக்கும். நானா செய்யுது? உனக்கு வாசனை பிடிக்குது. இயல்பான வாசனை உனக்கு பிடிக்குது. ஒத்துக்க மட்டும்தான் மாட்டேன்ற. நடிக்கிற நாயை திருதனமாக போய் மோந்து பார்க்குற இல்லை? அத்தை மாமி ஜெட்டியை நான் அவுத்து போட்டான்னா பாத்ரூமில் போய் மோந்து பார்த்து நின்றுக்குது. கரும்பு பிச்சை பையில வாசனை உனக்கு பிடிக்குது. நீ சென்ட்டு போட்டு உன்னை மறைச்சிக்கின. உன் இயல்பான வாசனை உனக்கு விசேஷம். உன் இயல்பான பேச்சு உனக்கு விசேஷம். உன் இயல்பான பார்வை உனக்கு விசேஷம். எப்போனா நம்ம இயல்பாக பார்த்தோமான்னு பாரு. நீயே இதுக்கு யாருன்னா உரிமை சுதந்திரம் தரணுமா? தம்பி கொஞ்சம் தாராளமாக பாருங்க. யாருன்னா சொல்லணுமா? என்ன நான் சொல்லணும்? யார் யார் செய்யணும்? உனக்கு உரிமை இல்லையா? வெளியே ஒன்றா இல்லாமல் இருக்கலாம். உள்ள யாருன்னா உன்னை சிறைப்படுத்த முடியுமாயா? நான் அப்படி பேசிக்கிறேன். உள்ள திட்டிங்களா? போகும்போது தெவடியா பையன் என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறது? 12 வாரம் வர சொல்லிட்டானோ சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி என்ன பண்ணுறது? சனியும் பேசுகிறான், கேட்கத்தான் போயிடுச்சு. மணி வர 10ஆவது இன்னும் விடாமக்கிறான். உரிமை இருக்குதா இல்லையா உனக்கு? இருக்குது. ஆனால் வெளியா நல்லா இரு. உரிமை நிலைநாட்டிக்கிறதுக்கு முயற்சி செய். இயல்புக்கு திரும்பு. கற்றுக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு நீயே யோசி. எல்லா மதத்தையும் கடந்து வா, மனிதனாயிரு. மதத்தை கடந்து வா, மனிதனாயிரு. வா நம்ம கொண்டாடுவோம்.
வா சந்தோஷமாக இருக்கலாம், வா ஆடலாம், வா பாடலாம், வா டான்ஸ் ஆடலாம். ஏன் ஆடக்கூடாதா, ஏன் பாடக்கூடாதா? பாட்டு பண்ண தப்பாக கண்டுபிடிச்சிங்களா? அவ்வளோ தூரம் போதும். நாங்கள்லாம் இலக்கம் ஏ சனம் தெரிக்கசம், அது தப்பு ரேட்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ராகம் தான் ஓணும், அவ்வளோதான். तेरे मेरे बीच में கரெக்டாக சொல்லிட்டேனா? ऐसा है ये बंधन अंचा. நாங்கள் என்ன உனக்கு கத்துவோம், ஆனால் நல்லா இருக்குதா இல்லையா? இல்லை சார், இது மொழியே இல்லை, இன்னொன்னுவோ பேசுறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவை சத்தம். நான் என்ஜாய் பண்ணுகிறேன். நான் ஏன் என்னுடைய இதுவே எங்கன்னா நாய்கிட்ட போய் வச்சுக்கணும். வவ் இருந்துன்னு வச்சுங்க. இல்லை இப்படி குறைக்கூடாது. வவ்வுன்னு சொல்லி கொடுப்பியா? சொல்லி கொடுப்பியா? நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? அவ்வளோதான் நான் பேச முடியும். விட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகிடும். என்ன சொல்ல வரேன்னா என்னன்றதுக்கு இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு வர கேள்வி கேட்பான். புறம்புக்கு உனக்கு புரியுதா இல்லையா? எவ்வளோ நேரமாக பேசிக்கிறடா? சொல்ல வந்தது சொல்கிறேன்னா பேசினே இருப்பானு பார்த்துக்கிறியா? நாங்கள் அப்படி கிடையாது. நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். உஷாராயிரு. உன் இயல்புக்கு வேறு யாரும் திருப்ப முடியாது, நீ தான் திரும்பணும். உன் உரிமையை வேறு யாரும் கொடுக்க முடியாது, நீ தான் திருப்பிக்கணும். நீ எங்கே பிறந்தியோ அங்கே பிறந்து கற்றுக்கினேன். தயவு செய்து கற்றுக்கிறது சரியாக தப்பாக யோசி. சரியாக இருந்து வச்சுக்கோ, சரியில்லைனா விட்டுரு. சரின்னா வச்சுக்கோ, உன் இஷ்டம். தப்புனா விட்டுரு. நான் இப்போ சொல்கிறேன், உன் இயல்புக்கு திரும்பிக்கோ. சந்தோஷமாக இருந்தால் வா, என்ன வராதுன்றேன். நான் பேச உனக்கு பிடிச்சிருந்தா வா, என்ன பண்ணாத வராது. ஏன்னா எனக்கு பிடிச்சவனுக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும். அவனை கூட உறவாடுறதுக்கு எனக்கு சரியாக போச்சு. நிறைய தம்பி கூட பேச முடியல ஒன்றும் என்னால். சில பேர் ஐயா பிஸி ஆயிடுறாரு ஏங்குறான் வரோம். இப்போவே ஐயா இன்னும் கொஞ்சம் பிஸி ஆகட்டும்னு நினைக்கல. ஐயோ பிஸி ஆயிடுறாரு, வருத்தமே படக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பிஸி ஆகட்டும் அப்படி தானே நினைக்கணும். புரியுதா என்ன சொல்கிறது? ஏன்னா இன்னும் 4 பேருக்கு உதவணுமா இல்லையா? அதனால் நீங்கள் பார்த்துங்க. இயல்புக்கு யார் திரும்பணும்? உரிமை யார் நிலைநாட்டிப்பான்? எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உன் சொத்து அது. நீ அங்கே என்ன பண்ணலாம்? சுதந்திரமாக பேசலாம், பேசு. நீ குற்றவாளியாக இருப்பியான்னு உன்னையே கேளுன்ற. எப்போ பார்த்தாலும் நீ சரியாக இருப்பேன்னே ஏன் பார்த்த? ஒரு கணம் நான் இப்போ தப்பாக இருப்போமா? எதிராளி சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே? அப்படி யோசி. போதும், உன் இயல்புக்கு திரும்பிடுவேன். சின்ன விஷயந்தான், ரொம்ப சின்னது. என்ன இது? ஒரு கால் நான் தவறாக இருப்பணும் அப்படின்னு நினச்சானா உன் தவறு யார் திருத்தவனா? திருத்தியோ, நல்லா இரு, சிறப்பாக இரு. மதம் மறப்போம்.